Hi viewers, welcome to my channel அடிப்படை உணவு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பீட்ரூட் எக் ரொட்டி. ஸோ அதுக்கு தேவையான பொருள் பார்த்தலாம். ஒரு கப் கோதுமை மாவு, ஒரு ஆனியன் ஃபைன் சாப் பண்ணி எடுத்திருக்கேன், ஒரு பீட்ரூட் துருவி எடுத்திருக்கேன், ஒரு உருளைக்கிழங்க துருவி எடுத்திருக்கேன், ஒரு கப் பால் எடுத்திருக்கேன், காய்ச்சின பால், 2 எக் எடுத்திருக்கேன், முட்டை, கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன், அப்புறம் காரத்துக்கு பெப்பர் பவுடர், சோம்புத்தூள், உப்பு. இவ்வளோ தான் தேவையான பொருள் நிறைய இருக்கேன், நீங்கள் பயப்பட வேணாம். ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த் கண்டென்ட் இருக்கிற ஒரு விஷயம். நம்ம எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாத பொருளாக சேர்த்துருக்கோம். எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியான பொருள் சேர்த்துருக்கோம். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்ந்து கலக்கி எடுத்து நம்ம ஒரு ரொட்டி மாதிரி செய்ய போகிறோம். அதுக்கு இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு மாவை போட்டுட்டு அது மேலே காய்கறிகளை சேர்க்காதீங்க. ஏன்னா நமக்கு அப்போ தண்ணி கண்டென்ட் மிஸ் ஆகிடும். அப்போ நமக்கு மாவு தண்ணி ஆகிடும். அதனால் நான் ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு அப்புறம் பீட்ரூட் எடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதை நல்லா கிளறிக்கோங்க. அப்போ அது கொஞ்சம் தண்ணி விடும். உப்பு சேர்க்கும் போது அது கொஞ்சம் தண்ணி விடும் நமக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பால் அண்ட் முட்டை சேர்க்க போகிறோம். இதுக்கு நம்ம தண்ணி சேர்க்க போகிறதில்ல. ஸோ இதை நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா நம்மளோட கோதுமை மாவு ஒரு கப்பை போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா ஃபஸ்ட்டு கிளறி விடுங்க. இதை நல்லா கிளறும் போது நமக்கு இதோட ஈரப்பதம் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேருங்க. இது நம்ம கொஞ்சம் கனமாக தான் போட்டு எடுக்கணும். மெலிசா வார்க்க போகிறது இல்லை, மெலிசா வார்க்க வராது இது. அதனால நம்ம ரொட்டி மாதிரி தான் இதை செய்ய போகிறோம். ஸோ பால் அதுக்கேற்ற மாதிரி விட்டுக்கோங்க. உங்களுக்கு ரொட்டி மாதிரி தட்டுறதுக்கு இஷ்டம் அப்படின்னா கொஞ்சம் இன்னும் பால் கம்மி பண்ணிக்கோங்க. நான் கரண்டியில் எடுத்து கனமாக ஊற்றி தான் எடுக்க போகிறேன். அதனால் நான் அந்த 1 கப் மில்கையும் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். ஸோ இதை நல்லா சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறினதுக்கு அப்புறமா நம்ம எக்கு இதில் சேர்த்துக்கலாம். எக்கை நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேருங்க. அப்படியே சேர்க்காதீங்க. அப்போ ஒரு இடத்துல ஒயிட் ஒரு இடத்துல எல்லோன்னு நமக்கு சாப்பிட்றதுக்கு ஈவனாக இருக்காது. அதனால் எக்கை நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இந்த மாவு, எக்கு, மில்க்கு எல்லாம் ஒன்றா மர்ஜ் ஆகணும். ஸோ அந்தளவுக்கு நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம மித்த இருக்கிற பொருட்களை ஆர்டராக சேர்த்துக்கலாம். ஸோ இது கட்டிப்படாமல் கலர வேண்டியது ரொம்ப முக்கியம். கட்டி ஆயிடுச்சுனாலும் நமக்கு அந்த ரொட்டி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் கவனமாக நல்லா அடித்து கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆனியனை அதில் சேர்த்துக்கலாம். ஆனியன்லாம் கொஞ்சம் ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் துருவி எடுத்திருக்கோம். அப்போ ஆனியன் பெருசாக இருந்ததுன்னா நமக்கு அதை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். அதனால் நல்லா ஃபைன் சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து இதோட நல்லா கலக்குனதுக்கப்புறமா கருவேப்பிலை கொத்தமல்லி நான் பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் அதோட சேர்த்துக்கலாம். இதுவும் நமக்கு ஒரு பைட் கடிக்கும் போதும் நமக்கு ஒரு கருவேப்பிலை கடிச்சதுன்னா அதோட ஃப்ளேவர், கொத்தமல்லி கடிக்கும் போது அதோட ஃப்ளேவர்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க இந்த ரொட்டியை. அடுத்ததாக நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கோம். நம்ம தக்காளி சேர்க்கல. அதுக்கு பதிலாக லைட்டாக அந்த புளிப்பு சுவைக்காக நான் 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு புளிப்பு தேவையில்லைன்னா நீங்கள் லெமன் ஜூஸ் கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சோம்புத்தூள், மிளகுத்தூள், உப்பு இது 3ஐயும் கலந்து செக் பண்ணிக்கோங்க. உப்பு இந்த ஸ்டேஜில் கரெக்டாக இருந்ததுன்னா உப்பு நீங்கள் சேர்க்க வேணாம். கம்மியாக இருந்ததுன்னா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். நல்லா கிளறிட்டு இதை ஊற வைக்கணும், இதுக்கு வெயிட் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. கிளறின உடனேயே நீங்கள் ரொட்டியாக வார்த்துடலாம். ஸோ தோசை தவாவை அடுப்பில் வச்சு நம்ம இதை ரொட்டியாக வார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இதை கெட்டியாக பண்ணிட்டீங்கன்னா தோசைக்கல்லை வச்சு தட்டுற மாதிரி பதத்தில் இருக்கும். நமக்கு தோசைக்கல்லை வச்சு தட்டுறது கொஞ்சம் டைம் எடுக்குங்கிறனால நான் இந்த மாதிரி ஊற்றி எடுக்கிற மாதிரியே பிளான் பண்ணிக்கிட்டேன். அதனால் நீங்கள் இது மாதிரி வேணும்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை பாலை கொஞ்சம் குறைச்சி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கல்லில் வச்சு தட்டி எடுக்கிற மாதிரி ரொட்டி மாதிரி கிடைக்கும் மாவு. ஸோ நான் இதை மாதிரி போட்டுட்டு நல்லா ரொம்ப கனமாக போட்டுறாதீங்க. ஒரு மீடியமான ஒரு திக்னஸில் இதை நல்லா பரப்பி விடுங்க. விட்டுட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டு முடிஞ்சால் மூடி வச்சு வேக வைங்க. அப்போ மேல் பக்கமும் உங்களுக்கு ஒரு 50% வெந்துடும். ஸோ இதை நல்லா மூடி வச்சு வேக வச்சுட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு கலர் சேஞ்ச் ஆகணும்னு எடுத்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான, ரொம்ப சூப்பரான, ரொம்ப ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கக்கூடிய விதத்தில் இந்த ரொட்டி இருந்தது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ உங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணுற நீங்கள் அந்த விஷயம் எங்களுக்கு ரொம்ப
ஸோ அவ்வளோதான், நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இதில் இன்னும் நீங்கள் கேரட், கேபேஜ், கேப்சிகம் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நான் டின்னருக்கு இதை ரெடி பண்ணனால சாஸ் வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேங்காய் சட்னி செம்ம ஆப்ட் காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை வியூவர்ஸ்.